ஹே buddies, வெல்கம் டு ஹோம் ஸ்டோரிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு வெண்டைக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெண்டைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் நல்ல எண்ணெயிலேயே சுருளை வதங்கி வரணுங்க. அப்போ தான் குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த பதம் வர வரைக்கும் வெண்டைக்காவை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 5-6 வெந்தயம், 3 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கூடவே 15 போல் சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. வதங்கினதும் அதில் 2 கரண்டி குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்புத்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி கொதிக்கும் போது அதில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ புளி தண்ணி கொதித்து வரக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. தேங்காய் பேஸ்ட்டு செய்யறதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ புளி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டும் ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அருமையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி.